ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு, மேசத்தில் சனி நின்று ஜாதகர்களுக்கு சனி திசை நடந்தால் யோக திசையாக நடக்க வேண்டும். இது அப்படி நடக்க வேண்டும் என்றால் கிரகநிலைகள் எப்படி அமைவு இருந்தால் நடக்கும் அப்படின்றத ஒரு சின்ன பதிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, சனி மேசத்தில் நீச்சம் பெற்றுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சூரியன், புதன் துலாத்தில், புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளது. இது போன்ற கிரகநிலை அடைவுகள் இருக்கும்பொழுது மேசத்தில் சனி நீச்சம் பெற்றிருந்தாலும் சனி திசை யோகமாக வேலை செய்யும். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, சனி நின்ற செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகமாகி இந்த செவ்வாயை குரு பார்வையில் இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த புதன் பார்த்தீங்கன்னா சனியை பார்வையில் இருக்கும். இது போன்ற கிரகநிலை உள்ளவர்களுக்கு சனி திசை பார்த்தீங்கன்னா, மேசத்தில் உள்ள சனி திசை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இதில் ஒரு மைனஸ் உண்டு. இது போன்ற கிரகநிலையில் உள்ள ஜாதகர்களுக்கு புதன் திசை வந்தால் ரிவிட் அடிச்சிடும். பார்த்தீங்கன்னா கெடுதல் பலன்கள் செய்யும். இது எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகமாக இருக்குது, இந்த புதன் திசை நடந்தால் நல்லா யோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த புதன் சனி பார்வையிலையும், புதன் என்ற சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமாகி சுக்கிரன் செவ்வாய் பார்வையிலையும் சூரியனோடையும் சேர்ந்துள்ளது. எப்படி அப்படின்னா, இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் இரண்டு பாவகிரகத்துடனும் இந்த சுக்கிரன் உள்ளது. இந்த புதன் பார்த்தீங்கன்னா சனி பார்வையில் உள்ளது. இந்த இடத்துல இந்த புதன் திசை, சுக்கிர திசை, சூரிய திசை ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சுக்கிர திசையும் புதன் திசையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இது போன்ற கிரகநிலை அடைவுகள் உள்ளப்போ இந்த சனி திசை மிக அளப்பரிய நன்மைகளை செய்யும். அதனால் உங்களுடைய ஜாதகங்களில் இது போன்ற கிரகநிலை இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு சனி திசை வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற கிரகநிலை அனலைஸ் பண்ணிங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.